ஓம் சாந்தி 30-11-2025 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 18-1-2008 மதுபன். உண்மையான ஸ்நேகி ஆகி அனைத்து சுமைகளையும் தந்தையிடம் கொடுத்துவிட்டு ஆனந்தத்தை அனுபவம் செய்யுங்கள். உழைப்பிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். இன்று பாப்தாதா தன்னுடைய நாலாபுறங்களிலும் உள்ள கவலையற்ற சக்கரவர்த்திகளின் குழுவை பார்த்து கொண்டிருக்கின்றார். இவ்வளவு பெரிய சக்கரவர்த்திகளின் சபை முழு கல்பத்தில் இந்த சங்கம யுக நேரத்தில் மட்டுமே கூடுகிறது. ஸ்வர்க்கத்தில் கூட இத்தனை பெரிய சக்கரவர்த்திகளின் சபை கூடுவதில்லை. ஆனால் இப்பொழுது பாப்தாதா அனைத்து சக்கரவர்த்திகளின் சபையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார். தூரத்தில் இருப்பவர்கள் கூட உள்ளத்தின் அருகில் இருந்து கொண்டு தெரிகின்றார்கள். நீங்கள் அனைவரும் தந்தையின் கண்களிலே நிறைந்திருக்கின்றீர்கள். அவர்கள் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறார்கள். எவ்வளவு அழகான சபையாக உள்ளது! இன்றைய விசேஷ நாளில் அனைவருடைய முகத்திலும் அவ்யக்த ஸ்திதியினுடைய ஞாபகார்த்தத்தின் ஜொலிப்பு தெரிந்து கொண்டிருக்கிறது. அனைவருடைய உள்ளத்தில் பிரம்மா பாபாவின் நினைவு நிறைந்திருக்கிறது. ஆதிதேவர் பிரம்மா பாபா மற்றும் சிவபாபா இருவருமே அனைத்து குழந்தைகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றோ அதிகாலை 2 மணியிலிருந்து பாப்தாதாவின் கழுத்தில் விதவிதமான மாலைகள் வந்து விழுந்தன. இந்த மலர்களின் மாலையோ பொதுவானவை. வைரங்களின் மாலைகள் கூட ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அன்பினுடைய விலைமதிப்பற்ற முத்துக்களின் மாலை மிகவும் சிரேஷ்டமானதாகும். ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் இன்றைய தினம் விசேஷமாக அன்பு வெளிப்பட்டு கொண்டிருந்தது. பாப்தாதாவிடம் 4 விதமான வெவ்வேறு மாலைகள் எமர்ஜ் ஆகி இருந்தன. முதல் நம்பர் சிரேஷ்டமான குழந்தைகள் யார் தந்தைக்கு சமமாக ஆவதற்கான சிரேஷ்டமான முயற்சியாளராக இருக்கிறார்களோ அத்தகைய குழந்தைகள் தந்தையின் கழுத்தில் மாலை போல் கோர்க்கப்பட்டிருந்தனர். முதல் மாலை அனைத்தையும் விட சிறியதாக இருந்தது. இரண்டாவது மாலை உள்ளத்தின் ஸ்நேகம் நிறைந்த சமீபமாக மற்றும் சமமாக ஆகுவதற்கான முயற்சி செய்கின்ற குழந்தைகளின் மாலையாகும். அவர்கள் சிரேஷ்டமான முயற்சியாளர்கள். இவர்களும் முயற்சியாளர்கள். மூன்றாவது மாலை அது பெரியதாக இருந்தது. ஸ்நேகியாகவும் மற்றும் தந்தையின் சேவையில் துணைவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் சில சமயம் தீவிர முயற்சியாளர்கள் மற்றும் சில நேரங்களில் புயல்களை அதிகமாக எதிர்கொள்ளுபவர்கள். ஆனால் விருப்பம் உள்ளவர்கள். சம்பன்னம் ஆவதற்கான விருப்பமும் கூட நன்றாக இருக்கிறது. நான்காவது மாலை புகார் சொல்பவர்களுடையது. வெவ்வேறு விதமான குழந்தைகளுடைய அவ்யக்த ஃபரிஷ்தா முகம் கொண்ட மாலைகளாக இருந்தன. பாப்தாதா கூட வெவ்வேறு விதமான மாலைகளை பார்த்து மகிழ்ச்சியும் அடைந்து கொண்டிருந்தார். மேலும் அன்பு மற்றும் சகாஷை சேர்த்து கொடுத்து கொண்டிருந்தார். இப்பொழுது நீங்கள் அனைவரும் தன்னைத்தானே நான் யார் என்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளிடம் இப்பொழுது ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்ற விசேஷமான சங்கல்பம் நிகழ்கால நேரத்தில் அவரவர் உள்ளத்தில் வெளிப்படுகின்றது. இந்த ஊக்கம் உற்சாகம் பெரும்பான்மையினரிடம் எண்ணத்து அளவில் இருக்கிறது. சொரூபத்தில் வரிசை கிரமமாக உள்ளது. ஆனால் சங்கல்பத்தில் உள்ளது. பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் இன்றைய ஸ்நேகத்தின் தினம், நினைவு தினம், சக்திசாலி தினத்துக்கான விசேஷமாக உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் மற்றும் உள்ளத்தின் வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்றைய விசேஷமான தினம் ஸ்நேகத்திற்கான தினமாக இருக்கும் காரணத்தினால் பெரும்பான்மையினர் ஸ்நேகத்தில் மூழ்கி இருக்கின்றனர். அதுபோன்றே முயற்சி செய்வதிலும் சதா ஸ்நேகத்தில் மூழ்கியிருங்கள். லவ்லீன் ஆகி இருக்க வேண்டும் என்றால் அதற்கான சகஜமான சாதனம் ஸ்நேகம் ஆகும். உள்ளத்தின் அன்பாகும். தந்தையுடைய அறிமுகத்தின் நினைவு சகிதமான ஸ்நேகம், தந்தை அளிக்கும் பிராப்திகளுடைய ஸ்நேகம் நிறைந்த ஸ்நேகம்,
சிநேகமானது மிகவும் சகஜமான சாதனம் ஆகும். ஏனெனில் சிநேகி ஆத்மா, அதாவது அன்பான ஆத்மா, உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுகின்றார். அன்பில் மூழ்கியிருக்கும் காரணத்தினால், அன்பில் தொலைந்து போகும் காரணத்தினால் எந்தவிதமான கடினமான உழைப்பும் மனோரஞ்சகமாக அவர்களுக்கு அனுபவமாகும். அன்புள்ளவர் தானாகவே தேகத்தின் உணர்வு, தேகத்தினுடைய சம்பந்தத்தின் மீதான கவனம், தேகத்தினுடைய உலகத்தின் மீதான கவனத்திலிருந்து கடந்து அன்பில் இயல்பாகவே மூழ்கியிருப்பார்கள். உள்ளத்தின் அன்பானது தந்தையுடைய நெருக்கத்தின், துணையின், சமநிலையின் அனுபவத்தை செய்விக்கிறது. அன்பானவர் சதா தன்னை தந்தையின் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமானவர் என்று புரிந்திருப்பார். அன்பானது நடக்க முடியாததையும் சகஜமாக நடத்தி காட்டிவிடுகிறது. சதா தன்னுடைய தலையில், நெற்றியில் தந்தையுடைய சகயோகம், அதாவது உதவி மற்றும் அன்பின் கரம் இருப்பதாக அவர்கள் அனுபவம் செய்வார்கள். நிச்சய புத்தி உடையவராக, கவலையற்றவராக இருப்பார்கள். ஆரம்பத்தில் ஸ்தாபனையின் காலத்தில் இருந்த குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் ஆரம்ப சமயத்தின் அனுபவம் உள்ளது. இப்பொழுதும் சேவையினுடைய ஆரம்பத்தில் நிமித்தமாகி இருக்கும் குழந்தைகளுக்கு அனுபவம் உள்ளது. ஆதியில் அனைத்து குழந்தைகளுக்கும் தந்தை கிடைத்து விட்டார் என்ற இந்த நினைவினால் சிநேகத்தின் போதை எவ்வளவு இருந்தது. ஞானமோ பின்னால் கிடைத்தது. ஆனால் முதலில் சிநேகத்தில் மூழ்கி இருந்ததனால் போதை ஏற்பட்டது. தந்தை அன்பின் கடலானவர். எனவே பெரும்பான்மையான குழந்தைகள் ஆதியிலிருந்தே அன்பில் மூழ்கி இருக்கின்றனர். முயற்சியின் வேகத்தில் மிகவும் நல்ல வேகத்தோடு சென்றனர். ஆனால் சில குழந்தைகள் அன்பின் கடலில் மூழ்கி விடுகின்றனர். சிலர் மூழ்கிவிட்டு மட்டும் வெளியில் வந்து விடுகின்றனர். ஆகையால் எந்த அளவு மூழ்கி இருக்கும் குழந்தைகளுக்கு உழைப்பு குறைவாக இருக்கிறதோ அந்த அளவு இவர்களுக்கு இல்லை. சில நேரம் உழைப்பு, சில நேரம் அன்பு என்ற இரண்டு நிலையிலும் உள்ளனர். ஆனால் யார் சிநேகத்தில், அன்பில் மூழ்கி லவ்லின் நிலையில் இருப்பார்களோ அவர்கள் சதா தன்னை குடை நிழலுக்குள் இருப்பதாக அனுபவம் செய்கின்றனர். உள்ளத்தின் சிநேகி குழந்தைகள் உழைப்பையும் கூட அன்பாக மாற்றி விடுகின்றனர். அவர்களுக்கு முன்னால் மலை போன்ற பிரச்சனை கூட மலையாக அல்ல, பஞ்சாக அனுபவம் ஆகிறது. கல் கூட தண்ணீருக்கு சமமாக அனுபவம் ஆகிறது. இன்று விசேஷமாக அன்பின் வாயுமண்டலத்தில் இருக்கும் பொழுது உழைத்தது போல் அனுபவம் செய்தீர்களா? அல்லது மனோரஞ்சகமாக இருந்ததா? இன்றோ அனைவருக்கும் அன்பு அனுபவமானதல்லவா? அன்பில் மூழ்கி இருந்தீர்களா அனைவரும்? இன்று உழைப்பின் அனுபவம் ஏற்பட்டதா? ஏதாவது ஒரு விஷயத்தின் அனுபவம் ஆனதா? அல்லது என்ன, ஏன், எப்படி என்ற எண்ணம் வந்ததா? அன்பானது அனைத்தையும் மறக்க வைத்து விடுகிறது. எனவே தந்தையின் இந்த அன்பை மறக்காதீர்கள் என்று பாப்தாதா கூறுகின்றார். அன்பின் கடல் கிடைத்திருக்கின்றார். நன்றாக அதில் விளையாடுங்கள். எப்பொழுதெல்லாம் ஏதாவது உழைப்பின் அனுபவம் ஏற்படுகிறதோ, ஏனெனில் மாயை இடையிடையில் பரீட்சை வைக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் அன்பின் அனுபவத்தை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது உழைப்பு அன்பாக மாறிவிடும். அனுபவம் செய்து பாருங்கள். ஆனால் தவறு என்ன நடந்து விடுகிறது என்றால், அந்த சமயத்தில் ஏன், என்ன என்ற கேள்விகளுக்குள் அதிகமாக சென்று விடுகிறீர்கள். எது வந்திருக்கிறதோ அது சென்றும் விடுகிறது. ஆனால் எவ்வாறு போகும்? அன்பை நினைவு செய்வதன் மூலம் உழைப்பு மறைந்துவிடும். ஏனெனில் அனைவருக்கும் வெவ்வேறு சமயத்தில் பாப்தாதா இருவருடைய அன்பின் அனுபவமோ உள்ளது தானே? எப்பொழுதும் அனுபவம் செய்திருக்கிறீர்கள் அல்லவா? சரி, சதா செய்யவில்லை என்றாலும் எப்பொழுதாவது செய்திருக்கிறீர்கள். அந்த நேரத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தந்தையுடைய அன்பு எப்பேற்பட்டது? தந்தையுடைய அன்பினால் என்னென்ன அனுபவம் செய்தேன் என்பதை நினைவு செய்யுங்கள். எனவே அன்பின் நினைவினால் உழைப்பு மாறிவிடும். ஏனெனில் பாப்தாதாவிற்கு எந்த ஒரு குழந்தையின் கடின உழைப்பும் பிடிக்கவில்லை. என்னுடைய குழந்தைகள் ஆனால் உழைக்கிறார்கள். உழைப்பிலிருந்து விடுபட்டவர்களாக எப்பொழுது ஆகப் போகிறீர்கள்?
இது சங்கம யுகமாகும். இதில் உழைப்பிலிருந்து விடுபட்டவராக மகிழ்ச்சி நிறைந்தவராக இருக்க முடியும். மகிழ்ச்சி இல்லை என்றால் ஏதாவது சுமை புத்தியில் உள்ளது. சுமையை என்னிடம் கொடுத்து விடுங்கள். நான் என்பதை மறந்து ட்ரஸ்டியாக, பொறுப்பாளராக ஆகிவிடுங்கள் என்று தந்தை கூறியுள்ளார். பொறுப்பை தந்தையிடம் கொடுத்து விடுங்கள் மற்றும் சுயம் தான் உள்ளத்தின் உண்மையான குழந்தையாகி உண்ணுங்கள், விளையாடுங்கள், மகிழ்ச்சியுடன் இருங்கள். ஏனெனில் இந்த சங்கம யுகம் அனைத்து யுகங்களை விடவும் மகிழ்ச்சி நிறைந்த யுகமாகும். இந்த மகிழ்ச்சி நிறைந்த யுகத்தில் கூட மகிழ்ச்சியை கொண்டாடவில்லை என்றால் எப்பொழுது கொண்டாடுவீர்கள்? குழந்தைகள் சுமையை தூக்கி கொண்டு மிகவும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள், கொடுப்பதில்லை, தானே சுமக்கிறார்கள் என்று பாப்தாதா பார்க்கிறார். அப்பொழுது தந்தைக்கோ கருணை ஏற்படும் அல்லவா, இரக்கம் வரும் அல்லவா. மகிழ்ச்சியான நேரத்தில் உழைக்கிறார்கள். சிநேகத்தில் மூழ்கிவிடுங்கள். அன்பை அனுபவம் செய்த சமயத்தை அனுபவம் செய்யுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஏதாவது சமயத்தில் விசேஷமாக அன்பின் அனுபவம் ஏற்படத்தான் செய்கிறது, ஏற்பட்டிருக்கிறது என்பதை தந்தை அறிவார். ஆனால் நீங்கள் அதை நினைத்து பார்ப்பதில்லை. உழைப்பையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், குழப்பமடைந்திருக்கிறீர்கள். ஒருவேளை இன்றும் அமிர்த வேளையில் இருந்து இப்பொழுது வரை 2 விதமான அத்தாரிட்டிகளான பாப் தாதாவின் ஸ்நேகத்தை உள்ளத்தால் அனுபவம் செய்திருப்பீர்கள் எனில் இன்றைய தினத்தை கூட நினைவு செய்வதன் மூலம் இந்த அன்பின் முன்னால் உழைப்பு முடிவடைந்துவிடும். இப்பொழுது பாப் தாதா இந்த ஆண்டில் ஒவ்வொரு குழந்தையையும் ஸ்நேக யுக்தாக, அதாவது அன்பில் நிறைந்தவராக மற்றும் உழைப்பிலிருந்து விடுபட்டவராக பார்க்க விரும்புகின்றார். உழைப்பின் பெயர் அடையாளம் கூட உள்ளத்தில் இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இது முடியுமா? இதை செய்துவிட்டுத்தான் விட வேண்டும் என்று யார் நினைக்கிறீர்களோ, தைரியம் வைக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். இன்று விசேஷமாக அப்பேற்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான விசேஷமான வரதானம் தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. ஏற்றுக்கொள்கிறீர்களா? பிறகு எது வேண்டுமானாலும் நடக்கட்டும். என்ன செய்வீர்கள்? என்ன ஏன் என்றோ கூற மாட்டீர்கள் தானே. அன்பான நேரத்தை நினைவு செய்ய வேண்டும், அனுபவத்தை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் அனுபவத்தில் மூழ்கிவிட வேண்டும். உங்களுடைய உறுதிமொழி உள்ளது. நாம் தந்தையின் மூலம் 21 பிறவிகளுக்காக ஜீவன் முக்தி நிலையின் பதவியை அடைந்து கொண்டிருக்கின்றோம், அடைந்து விடுவோம் என்று உங்கள் அனைவருடைய உறுதிமொழி இருக்கிறது. எனில் ஜீவன் முக்தியில் உழைப்பு இருக்கிறதா என்ன என்று தந்தையும் குழந்தைகளிடம் கேட்கின்றார். 21 பிறவிகளில் ஒரு பிறவி சங்கம யுகத்தின் பிறவியாகும். உங்களுடைய உறுதிமொழி 21 பிறவிகளுக்கானதாகும், 20 பிறவிகளுக்கானதல்ல. இப்பொழுது முதலே உழைப்பிலிருந்து, அதாவது கடின நிலையிலிருந்து விடுபட்டவர், அதாவது ஜீவன் முக்து, கவலையற்ற சக்கரவர்த்தி ஆவீர்கள். இப்போதுள்ள சமஸ்காரம் ஆத்மாவில் 21 பிறவிகளுக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை அடைந்து விட்டீர்கள் அல்லவா? அல்லது இப்பொழுதுதான் அடைய வேண்டுமா? எனவே அட்டென்ஷன் ப்ளீஸ், கவனம் வையுங்கள். உழைப்பிலிருந்து விடுபட்டவராக திருப்தியாக இருக்க வேண்டும் மற்றும் திருப்திப்படுத்த வேண்டும். இருந்தால் மட்டும் போதாது, திருப்திப்படுத்தவும் வேண்டும். அப்பொழுதுதான் உழைப்பில் இருந்து விடுபட்டவராக இருப்பீர்கள். இல்லை என்றால் தினமும் ஏதாவது சுமைக்கான விஷயங்கள், உழைப்பிற்கான விஷயங்கள், என்ன ஏன் என்பது வார்த்தைகளில் வந்துவிடும். இப்பொழுது நேரத்தின் நெருக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வாறு நேரம் நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல பாபா உடனான உங்களுடைய சமீப நிலையின் அனுபவத்தை நீங்கள் அதிகரிக்க வேண்டும் அல்லவா? தந்தையுடனான உங்களுடைய நெருக்கமானது நேரத்தின் நெருக்கத்தை முடிவடையச் செய்யும். குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் ஆத்மாக்களின் துக்கம் மற்றும் அமைதியற்ற கூக்குரல் காதுகளில் கேட்கவில்லையா என்ன? நீங்கள்தான் பூர்வஜ் மற்றும் பூஜைக்குரியவர், அதாவது மூதாதையரும் ஆவீர்கள், பூஜைக்குரியவரும் ஆவீர்கள். ஹே பூர்வீக ஆத்மாக்களே, ஹே பூஜைக்குரிய ஆத்மாக்களே, எப்பொழுது உலக நன்மைக்கான காரியத்தை முடிவு பெறச் செய்வீர்கள்? பாப்தாதா சமாச்சாரங்களை பார்த்தார்கள்.
உலக நன்மையின் வேகத்தை எவ்வாறு தீவிரப்படுத்துவது என்று ஒவ்வொரு துறையினரும் அவரவர் மீட்டிங் செய்கிறார்கள், திட்டமிடுகிறார்கள், மிகவும் நன்றாக திட்டமிடுகிறார்கள். ஆனால் பாப்தாதா இறுதியாக எவ்வளவு காலம் வரை திட்டம் போடுவீர்கள் என்று கேட்கின்றார். இறுதியாக எவ்வளவு காலம் வரை திட்டமிடுவீர்கள்? தந்தையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதையே ஒவ்வொரு துறையினரும் திட்டம் உருவாக்குவதில் லட்சியமாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் திடமான உறுதிமொழியினாலேயே பிரத்யட்சம் என்பது ஏற்படும். உறுதிமொழியில் திடத்தன்மை இருக்க வேண்டும். சில நேரம் ஏதாவது காரணத்தினால் அல்லது விஷயங்களால் உறுதித்தன்மை குறைந்து விடுகிறது. நன்றாக உறுதிமொழி செய்கிறார்கள். அமிர்த வேளையில் ஒருவேளை உங்களால் கேட்க முடிந்தால், தந்தையோ கேட்கின்றார், அனைவருடைய உள்ளத்தின் குரலை கேட்க முடியும்படியான சாதனத்தை அறிவியல் இப்பொழுது உங்களுக்கு தரவில்லை. பாப்தாதா கேட்கின்றார், உறுதிமொழிகளின் மாலைகள், சங்கல்பம் செய்வதற்கான விஷயங்கள் அவ்வளவு நல்லவையாக, உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியவையாக இருக்கின்றன. அதற்கு பாப்தாதா ஆஹா குழந்தைகளே ஆஹா என்று கூறுகின்றார். என்னென்ன செய்கிறீர்கள் என்று சொல்லட்டுமா? எப்பொழுது செயல்படுத்துகிறீர்கள்? செயலில் வருகிறீர்கள் அல்லவா? முரளி வரை கூட 75% சரியாக உள்ளது. ஆனால் எப்பொழுது கர்ம யோகத்தில் வருகிறீர்களோ அதில் வித்தியாசம் வந்து விடுகிறது. சில சமஸ்காரம், சில சுபாவம் மற்றும் சமஸ்காரம் எதிர்க்கின்றது. ஆனால் உறுதிமொழி திடமாக இருப்பதற்கு பதிலாக அதில் சாதாரணமாகி விடுகிறது. திடத்தன்மையின் சதவிகிதம் குறைந்து போய்விடுகிறது. பாப்தாதா இவ்வாறு குழந்தைகளின் ஒரு விளையாட்டை பார்த்து புன்னகைக்கின்றார். அது என்னவென்று சொல்லட்டுமா? பாபாவுக்கோ விளையாட்டை பார்க்கும்போது கருணை வருகிறது, மகிழ்ச்சி வரவில்லை. ஏனெனில் குழந்தைகள் தங்களுடைய விஷயத்தை பிறர் மீது சுமத்துவதில் மிகுந்த புத்திசாலியாக இருக்கிறார்கள் என்று பாப்தாதா பார்க்கின்றார். விஷயங்களை உருவாக்குகிறார்கள். யார் பார்க்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். நான் அறிவேன், என்னுடைய உள்ளம் அறியும். தந்தையோ பரந்தாமத்திலும் சூட்சும வதனத்திலும் இருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். இதை செய்யக்கூடாது என்று ஒருவேளை எவருக்கேனும் சொன்னால், என்ன விளையாட்டு விளையாடுகிறார்கள் தெரியுமா? ஆம், நடந்துவிட்டது, ஆனால் 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 என்பதை அவசியம் சொல்கிறார்கள். ஆனால் அவர் அப்படி இருந்தார் அல்லவா, இவர் இப்படி செய்தார் அல்லவா, அப்படி நடக்கிறதல்லவா, அதனால்தான் நடந்தது, நான் செய்யவில்லை, இப்படி நடந்தது, அதனால் செய்துவிட்டேன், இப்பொழுது இவர் செய்தார், அதனால் செய்தேன், இல்லை என்றால் நான் செய்வதில்லை எனில் இது என்னவாயிற்று? தன்னுடைய உணர்தல் மற்றும் ரியலைசேஷன் குறைவாக உள்ளது. நல்லது, அவர் அவ்வாறு செய்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதே நீங்கள் செய்தீர்கள். சரி, மிகவும் நல்லது. முதல் நம்பராக அவர் ஆகிவிட்டார், நீங்கள் 2வது நம்பர் ஆகிவிட்டீர்கள் அல்லவா? பாப்தாதா இதையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார். நீங்கள் முதல் நம்பர் இல்லை, 2வது நம்பர் ஆவீர்கள். ஆனால் முதல் நம்பரில் உள்ளவர் மாறினால் நான் சரியாவேன் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள், சரிதானே? அந்த நேரத்தில் இதைத்தான் புரிந்திருக்கிறீர்கள் அல்லவா? அவர் மாறிவிடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு இது உங்களுடைய தவறு, நீங்கள் மாற்ற வேண்டும் என்று பாப்தாதா மற்றும் அனைவரும் முதல் நம்பரில் உள்ளவர்களுக்கு கூறுகிறார்கள், சரிதானே? நல்லது. ஒருவேளை முதல் நம்பரில் உள்ளவர் மாறிவிட்டார் என்றால் யாருக்கு முதல் நம்பர் கிடைக்கும்? உங்களுடைய நம்பர் முதல் நம்பராக இருக்காது. மாற்றக்கூடிய சக்தியில் உங்கள் நம்பர் முதல் நம்பராக வராது. முதல் நம்பரை அல்லது மதிப்பெண்ணை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் நம்பர் என்னவாகிவிட்டது? 2வதாகிவிட்டதல்லவா? ஒருவேளை உங்களை யாராவது 2வது நம்பர் என்று சொன்னார்கள் என்றால் ஏற்றுக்கொள்ளுவீர்களா? அவ்வாறு இருந்தது, அப்படி இருந்தது, எப்படியானது என்று சொல்ல மாட்டீர்களா? இந்த வார்த்தைகள் விளையாட்டில் மிகுதியாக வருகின்றன. அவ்வாறு, அப்படி, எப்படி. இந்த விளையாட்டை நிறுத்திவிட்டு நான் மாற வேண்டும், நான் மாற்றமடைந்து பிறரை மாற்றுவேன். ஆனால் ஒருவேளை பிறரை மாற்ற முடியவில்லை என்றால் சுப பாவனை, சுபமான விருப்பமோ வைக்க முடியும் தானே? அதுவோ உங்களுடைய பொருள் அல்லவா? ஹே அர்ஜுனனாக நான் ஆக வேண்டும். உலகத்தில் முதல் ராஜ்ய அதிகாரி லக்ஷ்மி நாராயணனுக்கு சமீபமாக நீங்கள் வர வேண்டுமா? அல்லது
2வது நம்பரில் உள்ளவராக வர வேண்டுமா? பாப் தாதாவிற்கு இந்த வருடத்தில் இந்த ஆசைதான் உள்ளது. என்னவென்றால், அனைத்து பிராமண ஆத்மாக்களும் பிரம்மா குமாரர் குமாரிகளும் எவ்வாறு இங்கே இந்த பேட்ஜை அணிந்திருக்கிறீர்களோ, அது உங்களுக்கு காகிதத்தால் செய்யப்பட்டதோ, தங்கத்தால் ஆனதோ, வெள்ளியால் ஆனதோ பேட்ஜ் கிடைத்திருக்கிறதல்லவா? எவ்வாறு இங்கே வரும்போது பேட்ஜ் அணிந்து கொள்ளுகிறீர்களோ, அதே போல நான் மாற வேண்டும், நான் நிமித்தமாக வேண்டும் என்று உள்ளத்தில் தங்கள் மனதில் இந்த பேட்ஜை அணிந்து கொள்ளுங்கள். இவர் மாறட்டும், இந்த விஷயம் மாறட்டும், இந்த மனிதர் மாறட்டும், இந்த சூழ்நிலை மாறட்டும் என்று அல்ல, நான் மாற வேண்டும். விஷயங்களோ வரும். நீங்கள் உயர சென்று கொண்டிருக்கிறீர்கள். உயர்ந்த இடத்திற்கேற்ப பிரச்சனைகளும் கூட பெரியதாக வரும் அல்லவா? ஆனால் எவ்வாறு இன்று வரிசை கிரமமாக அவரவர் சக்திக்கேற்ப ஸ்நேகம் நிறைந்த நினைவினுடைய வாயுமண்டலம் இருந்தது, அவ்வாறு தன்னுடைய மனதில் சதா அன்பில் மூழ்கி இருப்பதற்கான வாயுமண்டலத்தை சதா எமர்ஜாக, அதாவது வெளிப்படையாக வைத்து கொள்ளுங்கள். பாப்தாதாவிடம் மிகவும் நல்ல நல்ல செய்திகள் வருகின்றன. எண்ணத்தளவில் மிகவும் நன்றாக இருக்கிறது. சொரூபத்தில் வரும்பொழுது குழந்தைகள் அவரவர் சக்திக்கேற்ப ஆகிவிடுகின்றனர். இப்பொழுது அனைவரும் 2 நிமிடங்களுக்காக பரமாத்மாவின் அன்பு மற்றும் சங்கம யுகத்தினுடைய ஆன்மீக ஆனந்தத்தின் ஸ்திதியிலே நிலைத்து விடுங்கள். பாபா ட்ரில் பயிற்சி செய்ய வைக்கின்றார். நல்லது. இந்த அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் அடிக்கடி அவ்வப்போது அனுபவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பை விடக்கூடாது. அன்பில் மூழ்குவதை கற்றுக்கொள்ளுங்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள யோக யுக்து, யுக்தி யுக்து, ராஜயுக்த், அதாவது ரகசியங்கள் அறிந்தவர், சுயம் தானும் ரகசியங்களை அறிந்து சதா திருப்திப்படுத்தக்கூடிய மற்றும் திருப்தியாக இருக்கக்கூடிய, தான் மட்டும் திருப்தியாக இல்லாமல் மற்றவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். அப்பேற்பட்ட சதா அன்பின் கடலில் அன்பில் மூழ்கியிருக்கும் குழந்தைகளுக்கு, சதா தந்தைக்கு சமமாக ஆவதற்கான தீவிர வேகத்தில் இருக்கும் முயற்சி செய்கின்ற குழந்தைகளுக்கு, சதா நடக்காததையும் கூட சகஜமாக நடத்திவிடக்கூடிய சிரேஷ்டமான ஆத்துமாக்களுக்கு, சதா தந்தைக்கு துணையாக இருக்கக்கூடிய மற்றும் தந்தையின் சேவையில் துணைவராக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மிக மிக அதிர்ஷ்டமான லக்கி மற்றும் அன்பான குழந்தைகளுக்கு இன்றைய அவ்யக்த தினத்தினுடைய அவ்யக்த ஃபரிஷ்தா சுரூபத்தினுடைய அன்பான நினைவுகள் மற்றும் உள்ளபூர்வமான ஆசீர்வாதங்கள். நல்லது. வரதானம். நினைவு என்ற மாய மந்திரத்தின் மூலம் அனைத்து சித்திகளையும் பெறக்கூடிய சித்தி சொரூபம் ஆகுக. விளக்கம். தந்தையுடைய நினைவுதான் மாய மந்திரம் ஆகும். இந்த மாய மந்திரத்தின் மூலம் என்ன சித்தியை விரும்புகிறீர்களோ அதை பெற முடியும். எவ்வாறு ஸ்தூலத்தில் கூட ஏதாவது ஒரு காரியத்தின் சித்திக்காக அல்லது வெற்றிக்காக மந்திரம் ஜெபிக்கிறார்கள், அதேபோல் இங்கேயும் கூட ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தில் சித்தி அல்லது வெற்றி வேண்டுமென்றால் இந்த நினைவு என்ற மகா மந்திரம்தான் விதி சொரூபம் ஆகும். இந்த மாய மந்திரம் ஒரு நொடியில் மாற்றம் செய்து விடுகிறது. இதை சதா நினைவில் வைத்தீர்கள் என்றால் நீங்கள் சதா சித்தி சுரூபமாகிவிடுவீர்கள். ஏனெனில் நினைவில் இருப்பது பெரிய விஷயம் அல்ல, சதா நினைவில் இருக்க வேண்டும். இதுதான் பெரிய விஷயமாகும். இதன் மூலம்தான் சர்வ சித்திகளும் கிடைக்கின்றன. ஸ்லோகன். ஒரு நொடியில் விஸ்தாரத்தை சாரமாக அடக்கி விடுவது என்றால் இறுதிச் சான்றிதழ் பெறுவது என்பதாகும். நல்லது. அவ்யக்த சமிக்கை. அசரீரி அல்லது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள். எப்படி சரீரத்தின் ஆடையை சகஜமாக களைய முடிகிறதோ அவ்வாறு சரீரம் என்ற ஆடையை கூட சகஜமாக களைய முடிய வேண்டும் மற்றும் சகஜமாகவே தேவையான நேரத்தில் தாரணை செய்ய வேண்டும். இதற்கான பயிற்சி வேண்டும். ஒருவேளை ஆடை தொந்தரவாகவோ அல்லது இறுக்கமாகவோ இருந்ததென்றால் அதை சகஜமாக கழற்ற முடியாது. அதே போல இந்த தேகம் என்ற ஆடை கூட ஏதாவது ஒரு சமஸ்காரத்தில் ஒட்டிக்கொண்டு தொந்தரவு செய்வதாக அல்லது இறுக்கமாக இருக்கக்கூடாது.
அதுபோல இந்த தேகம் என்ற ஆடை கூட ஏதாவது ஒரு சமஸ்காரத்தில் ஒட்டி கொண்டு தொந்தரவு செய்வதாக அல்லது இறுக்கமாக இருக்கக்கூடாது. இதற்காக நீங்கள் அனைத்து விஷயங்களிலும் சரளமாக ஈஸியாக இருங்கள். ஒருவேளை ஈஸியாக இருந்தீர்கள், சரளமாக இருந்தீர்கள் என்றால் அனைத்து காரியங்களும் ஈஸியாகிவிடும். எந்த அளவு பழைய சமஸ்காரங்களில் இருந்து விடுபட்டிருப்பீர்களோ அந்த அளவு ஸ்திதியும் கூட விடுபட்டதாக, அதாவது விதேகியாக, சகஜமாக ஆகிவிடும். நல்லது. ஓம் சாந்தி.